இங்க எப்படியாவது பவானியோட மனசையும் வீட்டில் இருக்கவங்க மனசையும் மாத்திரலான்னு சொல்லிட்டு சுந்தரிமே முடிவோட இந்த பக்கம் வந்து பவானியோட வீட்டுக்கு வராங்க. ஆனால் அங்கே வந்த உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே இங்க சுந்தர் மேலே பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் ஜெயா கூட இந்த மாதிரி எதுக்காக மாப்பிள்ளை இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்போ கடைசியில் வந்து மன்னிப்பு கேட்டால் எல்லாமே சரியாயிடுமா, எங்கள் காலெல்லாம் விழுந்தா எல்லாம் சரியாயிடுமா, நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெயாவுமே போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்கும்போது இங்க சண்முகமும் முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியில கிளம்பு, நீ இந்த இடத்துக்குள்ளே வரக்கூடாது, இந்த வீட்டு வாசல நீ மிதிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சுந்தரி அங்கிருந்து அனுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா சுந்தரமே இங்க பாரு பவானி, என்னை மன்னிச்சிரு, இதுக்கு மேல இப்படி ஒரு தப்பு நடக்காது, தயவு செஞ்சு நீயும் குழந்தை இல்லாம என்னால இருக்க முடியாது, கண்டிப்பா நான் உங்களுக்கு கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சுந்தரமே அங்க வீட்டோட கேட்டை விட்டு நகராம பயங்கரமா பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இங்க சிவானி பாப்பாவுமே என்ன இது ஏதோ கீழே சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே மேல இருந்து கீழே இறங்கி வராங்க. இங்க கீழே இறங்கி வந்த உடனே எல்லாருமே ஒன்னா நிக்கிறத பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பவானியை கூப்பிடுறாங்க. அப்ப கரெக்டா பவானி திரும்பும் போது இந்த பக்கம் சுந்தர் முன்னாடி நிக்கிறது தெரியுது. சுந்தர பார்த்த அடுத்த செகண்ட் இந்த பக்கம் சிவானி பாப்பா பறந்து போய் இந்த பக்கம் சுந்தர் கிட்ட போறதுக்காக விட்டு விட்டு விட்டுன்னு ஓடுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருந்த பவானியுமே அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்க சிவானி பாப்பாவை டக்குன்னு பிடிச்சி இந்த பக்கம் அங்கெல்லாம் போக கூடாது, இனிமேல் அந்த ஆள் கூட நீ பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டேரக்டா சிவானி பாப்பா கிட்ட இனிமேல் சுந்தர் கூட நீ பேசக்கூடாது, இனிமேல் அவர் நம்ம வீட்டுக்கு வரமாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சிவானி பாப்பா குழந்தை அப்படின்றதுனால அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாம அப்பா அப்பா தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா, அம்மாட்ட சொல்லுங்க, எப்படியாவது நான் உங்ககிட்ட வந்து பார்க்கணும், நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சிவானி பாப்பா பயங்கரமா துடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க சுந்தருக்குமே ஒரு நிமிஷம் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கதற ஆரம்பிக்கிறாரு. அவருமே சிவானி பாப்பா கிட்ட பேசுறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்றாரு. ஆனா எங்க சக்தியும் சண்முகமும் சேர்ந்துட்டு இந்த பக்கம் சுந்தரோட சட்டையை பிடிச்சி அவரை கேட்டுக்கு வெளியில இழுத்து தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் சண்முகமும் கேட்டை சத்திட்டு உள்ள போறாரு. ஆனா சிவானி பாப்பா தான் விடாம கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா பவானியுமே எதை பத்தியுமே யோசிக்காம இங்க சிவானி பாப்பாவை கொண்டு கட்டா தூக்கிட்டு டைரக்டா மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் சிவானி பாப்பாவுமே எங்க பவானி கிட்ட நான் போய் ஆகணும், நான் அப்பாவை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமா அடம் பிடிக்கிறாங்க. ஆனா சிவானி பாப்பாவை பலார்னு ஒரு அறை விட்ட பவானியுமே முதல்ல ஒழுங்கா படு, இனிமேல் அந்த ஆள் கூட நீ பேசவும் கூடாது, அந்த ஆளை பார்க்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி இங்க சிவானி பாப்பாவை சுந்தர்ல இருந்து பிடிக்கிற மாதிரி இங்க பயங்கரமா அவங்களை மிரட்டி கிட்டத்தட்ட அவங்களுக்கு அடிமையாவே கொண்டு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க சுந்தருமே இங்க கேட்டை விட்டு கிளம்பும் போது என்ன பண்றதுனே தெரியல, இப்படி ஆகி போச்சு, எல்லாமே என் கை மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னோட இந்த நிலைமைக்கு முக்கியமான காரணமே அந்த பொண்ணி தான், அந்த பொண்ணியை நான் சும்மா விட மாட்டேன், கடைசியில் என் குழந்தையும் என்னோட மனைவியும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டால, இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை போட்டு என்னை மாட்டி விட்டுட்டால, அவளை நான் விட மாட்டேன், அவள் உயிரையே எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சுந்தர் பொன்னி மேல ரொம்பவே கோபம் ஆகுறாரு. அதே நேரத்தில் வீட்டில் இருக்க எல்லாருமே இங்க பவானி கிட்ட வந்து இங்க பாருங்க, நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க, இந்த மாதிரி சுந்தரை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இங்க வீட்டில் இருக்க பிரீத்தி வெண்ணிலா அதே நேரத்தில் ஜெயா கூட சொல்றாங்க. பட் ஆனால் பவானிக்கு இங்க எதையுமே கேட்குற மனசே இல்லை. இங்க பாருங்க, எனக்கு என்ன தோணுதோ அதான் செய்வேன், என் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்ல சுந்தர் இருக்கக்கூடாதுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கேவலமானவங்க கூட மறுபடியும் என்னால் வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி எங்க பவானியுமே தான் மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க. அவங்களுமே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அந்த ஒரு நாள் கடந்துட்டு அடுத்த நாள் காலையில் எப்போ போல எல்லாம் பியூட்டி பார்லர் போயிட்டு பொண்ணியுமே அங்க இருக்கிற ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு ரிட்டர்ன் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சுந்தருமே இங்க நம்ம ஏதாவது பொண்ணியை பண்ணணுங்கிறதுக்காகவே பொண்ணு என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கே தெரியாம பொண்ணியை ஃபாலோ பண்றாங்க. அப்ப கரெக்டா பொண்ணிக்குமே எங்க சக்தியோட ஃப்ரெண்டு கால் பண்ணி இங்க பாருங்க பொண்ணி, நமக்கு ஒரு முக்கியமான லீடு ஒன்று கிடைச்சிருக்கு, அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த நாடகக்காரங்களை கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு இடத்துல ஷூட்டிங்ல இருக்கிறதா தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த இடம் வந்து இங்க பக்கத்துல தான் இருக்கு, நம்ம கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேன் வருது, அதுல உங்களுக்கு நான் புக் பண்றேன், நீங்களும் அந்த வேன்லேயே கிளம்பி போயிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு அவங்களை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவருமே இந்த பக்கம் வந்து பொண்ணுக்கிட்ட எடுத்து சொல்றாங்க. இதை கேட்ட பொண்ணுமே கண்டிப்பா நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேக வேகமா வீட்டுக்கு போறாங்க. போனது மட்டும் இல்லாம தன்னோட பேக்ல ஒரு 2 டேஸ்க்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுமே யாருக்கும் தெரியாம அங்கிருந்து வேக வேகமா கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற பவானி மட்டுமே என்னாச்சு பொண்ணு, எதுக்காக நீ அங்கிருந்து கிளம்புற அப்படின்ற மாதிரி பொண்ணியை கூப்பிட்டு கேட்கறாங்க. ஆனா பவானியுமே இல்லக்கா, இந்த மாதிரி என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக எனக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைக்க போதுக்கா, அந்த நாடகக்காரங்க இருக்காங்கல்ல பிரீத்தியோட கல்யாணத்தை நிறுத்தினவங்க, அவங்களுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நான் அவங்களை நேரடியாக போய் பார்க்க போறேன், இப்பதான் அவங்களை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி எங்க பவானிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு இருக்க பவானியுமே எனக்கு தெரியும் பொண்ணி, இதை நீ நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா பொண்ணியுமே இல்லக்கா, நான் கண்டிப்பா அவங்கள போய் பார்த்து நான் வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நான் ஆதாரத்தோட நிரூபிக்கணும், அப்பதான் எனக்கு இந்த வீட்டில் ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எங்க பொண்ணியுமே சொல்றாங்க. அதனால பவானியுமே பார்த்து போயிட்டு வா பொண்ணி, உனக்கு ஏதாவது துணை காலத்தை வேணா பேசாம சக்தியை வரட்டு சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா பொண்ணியுமே இல்லக்கா வேண்டாம், நான் மட்டும் தனியா போயிட்டு வரேன், சக்தி வேண்டாம் அப்படின்ற மாதிரி எங்க சக்தியை அவாய்ட் பண்ணிட்டு பொண்ணி மட்டுமே டைரக்டா அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்து சக்தியோட ஃப்ரெண்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் தெரியுது கரெக்டா அந்த நாடகத்துக்கு போறதுக்காக இன்னொருத்தர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை பார்த்த உடனே பொண்ணியுமே ஷாக் ஆயிட்டு அக்கா வாங்கக்கா நீங்க எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்பதான் அவங்களும் அதே வண்டியில போறதாவும் அதுவும் வண்டியோட டைமிங்கை மிஸ் பண்ணிட்டதா
இருக்கிறதாவும் சொல்றாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் பொன்னிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. ஆஹா, நம்மளும் அதே வண்டியில தானே போனோம், இப்போ டைமிங் மிஸ் ஆயிடுச்சுன்னு என்ன பண்றதோ தெரியலையும் சொல்லி அவங்களுமே திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நாடகக்காரங்களும் கவலைப்படாதமா, நான் பஸ் பிடிச்சு போலான்னு இருக்கேன், நீ அங்கே தானே போற, வா நம்ம 2 பேரும் ஒன்னா பஸ் பிடிச்சு போலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே தயாராயிட்டு இங்க டைரக்டா வந்து பொன்னியை கூட்டிட்டு இந்த பக்கம் பஸ் பிடிச்சு போயிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை சொல்ல போனா அந்த நாடகக்காரங்க அங்க போய் நடிக்கிறதுக்காக போல, இங்க பொன்னிக்காக தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வேற யாரும் கிடையாது, இங்க சுந்தர் செட் பண்ண ஆள் தான். இங்க பொன்னி எங்க போறாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இங்க பொன்னியை அவங்க வழியிலே போய் பிடிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கேரவனோட டைமிங்க கொஞ்சம் லேட் ஆக்கி கொடுத்து இந்த பக்கம் இவங்க 2 பேரும் டிலே பண்ணியிருப்பாங்க. இவங்க ஆளை வச்சு இந்த பக்கம் பொன்னியை அவர் தனியா கடத்திட்டு போறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. சொல்ல போனா பொன்னியை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு காரியத்திலே அவர் இறங்கியிருக்காரு. ஏன்னா இப்போ பொன்னியால தான் சுந்தர் இப்போ தனி மரமா நின்றுகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னோட பொண்ணையும் தன்னோட மனைவியும் பிரிஞ்சு அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத பொன்னியுமே அந்த நாடகக்கார அக்கா கூட சேர்ந்து அவங்களுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறதா ரொம்பவே ஹாப்பியோட போயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அங்க போயிட்டு அந்த நாடகக்காரங்களை பிடிச்சி எப்படியாவது நம்ம மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத அவங்க மூலமா நிரூபிச்சாகணும். அப்பதான் எப்பவுமே நான் நிம்மதியா இருக்க முடியும், எங்க அம்மா கிட்ட நான் பண்ணி கொடுத்த சபதத்தையும் முடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பொன்னியுமே ரொம்பவே நிம்மதியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பக்கத்துல இருக்கிற நாடகக்காரங்களும் இங்க சுந்தருக்கு கால் பண்ணி, சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா, அவ தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கரெக்டா இங்க பாருமா, நீ டைரக்டா அந்த நாடகத்துக்கு போய் இறங்குற மாதிரி இறங்கு, ஆனா அங்க இருந்து ஒரு கால் டாக்ஸி பிடிக்கிற மாதிரி நீ வந்து புக் பண்ணு. ஆனா அங்க என்னோட டாக்ஸி ஆளுங்களோட வந்து நிற்பாங்க, நீ கரெக்டா அங்க அந்த பொண்ணை மட்டும் ஏத்திரு, நீயும் கூட ஏறிக்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணை நான் எங்க கொண்டு போகணும்னு நினைச்சனோ அங்க கொண்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி இங்க அவங்களுமே அங்க பக்கத்துல இருக்க இன்னொருத்தருக்கு சரியான பிளானை போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத பொண்ணுமே கண்டிப்பா நம்ம அங்க போய் நம்ம மேல எந்த தப்பு இல்லைங்கிறத நிரூபிக்க போறோன்ற நம்பிக்கையிலேயே இவங்களை நம்பி பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல பஸ் அங்க போயிடுது. அங்க போனதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஒரு டாக்ஸி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க பக்கத்துல இருக்கவங்களும் சொல்றாங்க. இது கேட்டோன்னா பொண்ணுமே, அக்கா டாக்ஸிக்கு தான் என்கிட்ட பணம் அவ்வளோ இருக்காதுக்கா, என்கிட்ட கம்மியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கவலைப்படாத பொண்ணு, கண்டிப்பா வந்து என்கிட்ட காசு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுமே எப்பவும் போல இங்க சுந்தருக்கு கால் பண்ணி அந்த டாக்ஸியை அரேஞ்ச் பண்றாங்க. ஆனா அந்த கேப்ல இந்த பக்கம் வந்து பொண்ணுக்குமே அந்த பியூட்டி பார்லர் ஓனர் கால் பண்றாங்க. பண்ணது மட்டும் இல்லாம, என்னாச்சு பொண்ணு, இன்னைக்கு காலையில் நீ வந்து பியூட்டி பார்லர் வரவே இல்லை, எங்க போயிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் பொண்ணு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லிட்டு, இங்க பாருங்கக்கா இந்த மாதிரி இந்த ஊருக்கு தான் வந்திருக்கேன், என் கூட இப்படிப்பட்ட ஒரு அக்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க பக்கத்துல இருக்கவங்க பேர் எல்லாத்தையுமே சொல்லிட்டு எங்க பொண்ணுமே இப்பதான் நான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் போறதுக்காக டாக்ஸி பிடிச்சிருக்கேன்க்கா, இப்போ அங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னா அந்த பியூட்டி பார்லர் ஓனருமே, எங்க பாரு பொண்ணு, அங்க போயிட்டு எனக்கு கால் பண்ணு, ஏன்னா நீ போயிட்டு இருக்க ஊர்ல வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அங்க போயிட்டு ஏதாவது ஹெல்ப்னா நீ எனக்கு ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடு, மற்ற விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் பொண்ணுகிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பொண்ணுமே, கண்டிப்பாக்கா என்னால முடியாத பட்சத்துல கண்டிப்பா உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே அந்த டாக்ஸில ஏறுறாங்க. ஆனா பொண்ணு அந்த டாக்ஸில ஏறினோன்னு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. சொல்ல போனா இங்க 2 லேடிஸ் தான் டாக்ஸில இருக்காங்க. ஆனா சம்மந்தமே இல்லாம டாக்ஸில முன்னாடி 2 ஜென்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு, என்ன இது அக்கா டாக்ஸி தானே பிடிச்சிங்க, இங்க என்ன இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ கரெக்டா இங்க பக்கத்துல இருக்க அந்த நாடகக்காரங்களுமே எங்க பொண்ணுக்கிட்ட அப்படி வந்து அவங்களோட உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏந்தி பொண்ணி, உன்னை அவ்வளோ சீக்கிரத்தில் நான் தனியாக விட்டுருவேன்னு நினச்சியா, உன்னை தாண்டி நான் கடத்தி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கேன், சொல்லப்போனால் நம்ம நாடகத்துக்கு போக வேண்டிய இடம் வேற இடம், இப்போ நம்ம வந்துட்டு இருக்க இடம் வேற எங்கேயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நேராக வண்டி பச்சை மலை காட்டை பார்த்து போயிட்டு இருக்கு. சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி சிவானி பாப்பா மாட்டிட்டு இருந்த அதே பச்சை மலை காட்டுக்குள்ள தான் இப்போ வண்டி போயிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே எங்க பொண்ணுக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. அதே நேரத்தில் அவங்க மனசுக்குள்ள பயங்கரமா பயம் வர ஆரம்பிக்குது. நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க, என்னையே அங்கே கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட கேட்கறாங்க. அப்போ இந்த பக்கம் கரெக்டாக அந்த நாடகக்காரங்களும் ஒரு ஃபோனில் இந்த பக்கம் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இங்கே டேரெக்டாக பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாங்க. பொண்ணுமே அந்த ஃபோனை வாங்கி, நீங்கள் யார், இதுக்காக என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆப்போசிட்டில் சுந்தர் பேசுகிறாரு. என் வாழ்க்கை அழிச்சதுக்கு உன்னை நான் ஒரு தெரியாமல் அழிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பொண்ணுக்கிட்ட சவால் விட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் எங்கள் பொண்ணுக்கு எல்லாமே தெளிவாக புரியுது, சுந்தர் தான் இதுக்கெல்லாம் காரணம். அப்போ இவர் தான் மறுபடியும் என்ன பழி வாங்குறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சிருக்காருன்னு சொல்லி அவங்களும் கண்டுபிடிச்சிடுறாங்க.